என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நற்செய்தலை சொல்லுகின்றார். கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கடவுளுடைய வார்த்தைகளை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார். நிச்சயமாக அவர்கள் நிலை வாழ்வை பெறுவார்கள். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நானும் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்கின்றார். அதே போன்று அவரை போன்று யார் யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்கிறார்களோ அவர்களும் ஆசீர்வாதங்களையும் நிலைவாழ்வையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதையும் எடுத்து சொல்லுகின்றார். லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போர் இன்னும் அதிகமாக பேறு பெற்றவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்ற அனைவருமே அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக, பாக்கியவான்களாக, பேறு பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றைய முதல் வாசகம் அமைகின்றது. கடவுளுடைய வார்த்தைகளுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர்தான் ஆபிரகாம். கடவுள் ஆபிரகாமை அழைத்த பொழுது எதுவும் சொல்லாமல் அனைத்தையும் விட்டுவிட்டு கடவுளுடைய வார்த்தை கேட்டு கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து தன்னுடைய நாடு, தன்னுடைய இனம், தன்னுடைய சொத்து என எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடவுளுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப இறைவனை தொடர்ந்து ஆபிரகாம் அந்த நாட்டை விட்டு வெளியே வருகின்றார். அது முதல் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு ஒருபொழுதும் அவர் எதிர்ப்பு தெரிவிக்காமல், ஒரு முறை கூட செய்ய முடியாது என்று சொல்லாமல், சந்தேகப்படாமல் கடவுளுடைய வார்த்தைகளை கடைசி வரையில் கேட்டு அதன்படி நடந்தவர் தான் ஆபிரகாம். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், ஏராளமான ஆசீர்வாதங்களை கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுக்கின்றார். ஆபிரகாமுக்கு மட்டுமல்லாமல் ஆபிரகாமினுடைய தலைமுறையினர்களுக்கும் கொடுக்கின்றார். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உன்னுடைய மக்களை நாட்டிலே மிக உயர்ந்த குடிமக்களாக நான் மாற்றுவேன், உன்னிடத்திலிருந்து அரசர்கள் தோன்றுவார்கள், இறைவாக்கினர் தோன்றுவார்கள் என நிறைய ஆசீர்வாதங்களை கடவுள் வாரி வழங்கினார் ஆபிரகாமுக்கு. காரணம் கடவுளுடைய கட்டளை கடைபிடித்ததால் தான். இறைவன் நமக்கு 10 கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார். அந்த 10 கட்டளைகளை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது நாமும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெறுவோம். அந்த 10 கட்டளைகளுமே நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கடவுள் கொடுக்கின்ற கட்டளைகள் நமக்கு ஆசீர்வாதங்களை வழங்குவதற்காகவும், நம்முடைய வாழ்க்கையை வளமானதாக மாற்றுவதற்காகவும், நம்முடைய வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துவதற்காகவுமே தவிர வேறு எதற்காகவும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலை இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான சிறந்த வழி எது என்றால் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பது. ஏனெனில் கடவுள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோரை தான் அதிகமாக ஆசீர்வதிக்கின்றாரே தவிர வேறு எவரையும் கிடையாது. இந்த கடவுளுடைய கட்டளை கடைபிடிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுடைய கட்டளை கடைபிடிக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் அவரை அன்பு செய்ய வேண்டும். இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் என்னை அன்பு செய்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்று. இறைவனுடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால் நாம் அவரை அன்பு செய்ய வேண்டும். இறைவனை நாம் அன்பு செய்கின்றோம் என்றால் நிச்சயமாக அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் நாம் கடைபிடிப்போம். இந்த கட்டளைகளை கடைபிடிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்விற்கும், நம்முடைய குடும்பத்திற்கும், நம்முடைய தலைமுறையினருக்கும் தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாம் நிறைவாக பெறுவோம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, கடவுளுடைய கட்டளைகள் நமக்கு ஆசீர்வாதங்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இறைவனுடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது அதிகமான பேறு பெற்றவர்களாகவும், பாக்கியவான்களாகவும், ஆசீர்வாதம் பெற்றவர்களாகவும், அதே நேரத்தில் நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியவர்களாகவும், நம்முடைய தலைமுறையினர்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்று தரக்கூடியவர்களாகவும் இருக்கின்றோம். எனவே இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடிப்போம். ஆசீர்வாதங்களை நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் பெறுவோம். ஆமீன்.